ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் ஆண்மையை தவறியல் அப்படின்ற ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மோகனுடைய இன்டர்வியூ பார்த்தேன் சார். எனக்கு அவர் மேலே இந்த பர்செப்ஷன் எப்படியே மாறிடுச்சு. அவர் சினிமாவில் நல்லா பாட்டு பாடி நடிக்கிற ஒரு நடிகர் மட்டும்தான் நினச்சிருந்தேன். இவ்வளோ புத்திசாலியாக இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன பதில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கார் அவர். அவர் இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான நடிகர் அப்படின்றதே எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தபோது தான் தெரிஞ்சுது சார் அப்படின்னாரு. இது மாதிரியான அனுபவம் நம்முடைய சாய் சித்ராட்சியை பார்க்குற ரசிகர்களை தாண்டி எனக்கே கூட பல முறை ஏற்பட்டிருக்கு. அதாவது அவங்கள பேட்டி காணும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய மிர்ச்சி சிவா வந்து ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை நடிகர். அப்படி கவுண்டர் கொடுக்குறதுல ஒரு பெரிய ஆள் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பர்செப்ஷனாக இருக்குது அவரை பற்றி. அவரை பேட்டி காணும்போது தான் ஆன்மீகத்தில் அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு, ஆன்மீகத்தை பற்றி எவ்வளோ விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அந்த பேட்டி முடிக்கும்போது காவியெல்லாம் கட்டின்னு ஒரு பட்டை போட்டிங்கன்னா நீ பெரிய குருவாயிடுவ போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கார். அப்படி இந்த பேட்டியை பார்க்கும்போது பேட்டி எடுக்கின்ற எனக்கும் சரி, அந்த பேட்டியை பார்க்குறாங்கள அந்த ரசிகர்களுக்கும் சரி, இது வந்து இப்படிப்பட்ட ஒரு புது அனுபவமாக இருக்கிறது நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மோகன் இன்டர்வியூ நம்ம போட்டு எவ்வளோ நாளாச்சு. ஆமாம் சார். இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அதை பற்றி ஒரு பேசுகிறாரு. அது ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமா சார். அடுத்து எனக்கு ஒரு தகவல் தெரியணும் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா சிம்புவும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை தகவல் சார்? முருகதாஸ் சிம்பு 2 பேருடைய மீட்டிங் நடந்தது உண்மை தான். அந்த மீட்டிங் அப்போ ஒரு லைனை சொல்லியிருக்காரு முருகதாஸ். அந்த கதை சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் உண்மை. ஆனால் அந்த படத்துக்கு முழு கதையும் இன்னும் ஏஆர் முருகதாஸ் தயார் பண்ணல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இன்னும் 2 பேருமே சேர்ந்து முடிவு எடுக்கலை. இதையெல்லாம் தாண்டி அந்த படம் இப்போ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏஆர் முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மதராசி படம் முடிஞ்ச உடனே இந்த லைனை ரெடி பண்ணிட்டார். அடுத்து படப்பிடிப்பு போகணுன்னு அவர் தயாராகிட்டார். ஆனால் சிம்பு அது மாதிரி தயாரான இல்லையா. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வெற்றிமாறன் படம் முடிஞ்சாலும் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் ஏஜிஎஸ்கா ஒரு படம் ஒன்று ஒத்துட்டுருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியணும். இதெல்லாம் முடியறதுக்கே இந்த வருஷம் இறுதி ஆகிடும், இல்லை ஜனவரி பிப்ரவரி கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வேணால் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்றது தான் சிம்புடைய ஐடியாவாக இருக்குது. அது வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் காத்திருக்க போகிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால் இப்போதைக்கு ஏஆர் முருகதாஸ் சிம்பு படம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும்போதே ஒரு நேமை விட்டுட்டீங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவரோட டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிறதா இருந்தது. அப்போ அந்த படம் என்ன சார் ஆச்சு? ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே துவங்கி இருக்க வேண்டிய படம் தான் அது. அந்த படத்துடைய கதையெல்லாம் கூட சிம்புக்கு முழுமையாக சொல்லிட்டாரு. இன்னும் சரியாக சொன்னோன்னா சிம்புக்கு என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் விக்ரமுக்கு சொன்னார். அதே கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொன்னார். ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எதனால் அந்த கதையை மாற்றி வேற ஒரு டேரக்டர்கிட்ட அவர் போனார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த கதையை ரஜினி ரசித்தது மட்டும் இல்லாமல் பல பேர்கிட்ட அந்த கதையை இவர் சொல்லியிருக்கார். இவர் முழுமையாக அந்த கதையை வெளியில் சொல்கிறார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கதையை உள்வாங்கியிருக்கும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை கேட்டார்னா அப்படியே மனசில் வந்து அப்படியே பளிச்சுன்னு ஒட்டிக்கும். அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து அந்த கதாசிரியர் சொல்கிறார்ல, அதை விட அழகாக அந்த கதையை சொல்லுவார். இப்படி பல பேர்கிட்ட அந்த கதையை ரசித்து அவர் சொல்லியிருக்கார். இருந்தும் அந்த கதையை ஏன் ரஜினிகாந்த் அப்ரூவ் பண்ணல அப்படின்றது வந்து நிஜமாகவே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இந்த இடைவெளி இப்போ ஏற்பட்டதுனால சிம்புவோட நினைச்சு இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போதைக்கு ஒரு தயாரிப்பாளர் தான் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தன்னுடைய அடுத்த படத்துக்காக. சார், நீங்கள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே
எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்போ திரும்பவும் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் நீ. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேற கதாநாயகர்கள் யாராவது நடிக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிற ஐடியா தான் இருக்காரு. விஜய் சேதுபதி காட்சிட்டு எனக்கு தெரிஞ்சு 26, 27 வரைக்கும் ஏற்கனவே ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை சொன்னால் கூட வேற ஒரு கதாநாயகரை வச்சு அந்த நிறுவனத்துக்காக அவர் படம் பண்ணலாமே தவிர விஜய் சேதுபதி நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருக்குதான்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறது உண்மைதான். அந்த விஜய் சேதுபதி தன்னுடைய அடுத்த படத்துக்காக கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏஆர் முருகதாசனுடைய உதவியாளர் இருக்கார், மிதுன் ஒரு உதவி இயக்குனர். அவர் கூட கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் 2-3 நாள் அந்த கதையை கேட்டுருவாங்கன்னு. தொடர்ந்து அவங்க கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையான விஷயந்தான். சார் சமீபத்தில் வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிக்கையாளர் எல்லாருமே மிக்சடாக தான் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. பட் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூரிக்கு கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. அவருமே அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். எங்கே போகுது தமிழ் சினிமா? இதெல்லாம் ஏன் நடக்குது? தமிழ் சினிமாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாரில் இருந்த 2 நட்சத்திரங்கள்னா பி.வி. சின்னப்பாவும் எம்.கே. தியாகராஜபாவும். அதுக்கடுத்து அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரெல்லாம் வந்தோன்னா ஒன்று சிவாஜி எம்ஜிஆர், அடுத்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த். இந்த 3 செட்லேயுமே பார்த்தா 2 நடிகர்களுமே 2 துருவங்களாக இருந்திருக்காங்க. இப்போ சிவாஜி ஒரு துருவமும் எம்ஜிஆர் ஒரு துருவமாக தான் இருந்தாங்க. அதாவது ரசிகர்கள் பார்வையில் அவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சிவாஜி ரசிகர்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக இருப்பாங்க, எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி இருப்பாங்க. இவங்க என்னென்னா தங்களுடைய படங்களை பார்ப்பாங்களே தவிர இது மாதிரி அத்துமீறின விமர்சனங்கள் இருக்குல்ல எம்ஜிஆரை பற்றியோ, அது மாதிரி எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி பற்றியோ நடந்ததில்லை. கமல்ஹாசன் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் தாண்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க 2 பேர் ரசிகர்கள் மத்தியிலேயே இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வந்து அது நல்லா தான் இருந்தது. இவங்க வந்து விமர்சனங்கள் வந்து படங்கள் ரீதியாக இருக்குமே தவிர அவங்கவுங்க கட்சி, அதாவது நம்ம ஆள் படம் நல்லா ஓடணும் அப்படின்ற வாதம் இருக்குமே தவிர அதை தாண்டி கேவலமாக திட்டுறதுலாம் இருக்காது. ஆனால் சமீப காலமாக கேவலமாக திட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நாங்கள் எப்படி ஓட விட்டுருவோம், இந்த படத்தை நாங்கள் ஓட விடுவோமா பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி தமிழ் சினிமாவில் பரவிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுது. ஏன்னா ஒரு படத்தை கருத்து ரீதியாக விமர்சிக்கலாம், இந்த படம் நல்லா இல்லைன்னு போடலாம், இன்னொரு இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். எப்படி ஓட விட்டுருவோன்னா, ஒரு சினிமா ஓடலைன்னா நஷ்டம் வந்து நடிகருக்கு மட்டுமா? தமிழ் சினிமா துறையை வந்து எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த சினிமா வந்து பிழைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படாதா? ஒரு படம் நல்லா இருந்தால் அது ஓடட்டும், நல்லா இல்லாத படம் மக்களே வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? அதுதான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் சினிமா வந்து ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இணைந்து ஒரு அறிக்கை வெளியிட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ரசிகர்களுக்குமே ரசிகர்கள் என்னுடைய படங்களை ரசிங்க, மற்ற படங்கள் வந்து விமர்சிங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா படம் பார்க்காதீங்க. அந்த படத்தை ஓட விட மாட்டோம், இந்த படம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறிய விமர்சனமாக இருக்குது இல்லையா அப்படின்னு இவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டு அவங்களுடைய ரசிகர்களை வந்து ஒரு நேர்வழிக்கு செலுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு மோசமான சூழ்நிலை தான். சார் இந்த பொங்கலுக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு சார். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருந்த வாத்தியார் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஜீவாவோட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, தலைவர் தம்பி தலைமையில். சார் இந்த 3 படத்தில் ஜீவாவோட படம் தலைவர் தம்பி தலைமையில், அந்த படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தது. பார்த்தா ரொம்ப சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம சமீபத்தில் கூட நம்முடைய லென்ஸ் நைட்ஸில் ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருந்தார், இந்த பொங்கல் வெளியீட்டில் எது வின்னர்? பொங்கல் வெளியீட்டில் வின்னர்னா ஜீவா தான். அவருடைய தலைவர் தம்பி தலைமையில் தான் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஹிட்டாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜீவாவுடைய அந்த கதை தேர்வு தான். அந்த டைரக்டர் நிதிஷ் இருக்கார், அவர் ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை கொடுத்தவர். இந்த காமெடி மீட்டர் இருக்குல்ல, அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது பேட்டி கொடுக்கும்போது இதை தான் சொன்னேன். இப்போ ஜனங்க பூரா எதுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம மனங்கவர சிரித்து பார்க்குற மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு தான் ஏக்கமாக இருக்குது எல்லாருக்கும். அந்த ஏக்கத்தை இந்த படம் நிறைவேற்றிருக்கு. அதன் காரணமாக தான் இன்றைக்கி இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பேசப்படுது. நேற்று திருப்பூர் சுமணிட்டு பேசிகிட்டு இருந்தேன், முதல்ல 3 ஷோ போட்டிருந்தேன் சார், இப்போ 2 ஷோ அதிகரிச்சுட்டு அந்த படத்தைன்றார். இப்படி எல்லா தேட்டர்லேயும் இந்த படங்களுடைய ஷோக்கள் வந்து இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 1 வீக் கழித்து பார்த்தா பல தேட்டரில் இந்த படம் தான் ஓடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சமீபத்தில் நடிகர் மணிகண்டனை சந்தித்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவரும் இதை தான் சொன்னார். சார் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் சார், காமெடி மட்டும் கிடையாது. அந்த ஆள் சண்டை போட்டாலும் அவ்வளோ சூப்பராக ஃபைட் பண்ணுவார். இன்னொரு பக்கம் உணர்ச்சிகரமான காட்சி நடிக்கிறதுலேயும் ஒரு சூப்பர் ஆக்டர் அவர். சரியான படம் தான் சார் அவருக்கு அமைஞ்சிருந்துன்னா இத்தனை நேரமே வந்து ஒரு கேப் இல்லாமல் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துருப்பாரு. அது இந்த படம் வந்து அவருக்கு ஓடுறது வந்து நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய கதை தேர்வு தானே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவா தான் ஹீரோ அப்படின்னாலும் அவருக்கு வந்து வழக்கமாக ஹீரோக்குள்ள பாட்டுகள், ஆளுமையான காட்சிகள், அதே மாதிரி அவர் வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன், இது மாதிரியெல்லாம் பண்ணாமல்
ஒரு இயல்பான ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. அந்த கதாபாத்திரத்தில் ஜீவாவும் படத்தில் நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது, மிக இயல்பாக நடிச்சிருக்காரு. அதனால தான் ரசிகர்கள் எல்லாரையும் அந்த படம் கவருது. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த படத்தை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் பேசு பொருளாக இருக்க இன்னொருத்தர்னா தயாரிப்பாளர் ரவி. எங்கே பார்த்தாலும் கண்ணன் ரவியை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பல படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலேயே அவரை தேடி பல இளைஞர்கள் வந்து புதுசாக படம் நான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுற பல இளைஞர்கள் அவர் நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னால் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணன் ரவி போன்ற தயாரிப்பாளருடைய வெற்றி இருக்க அது அவருடைய வெற்றியாக மட்டும் பார்க்க முடியாது. அவர் வெற்றி அடைஞ்சார்னா அதனால் ஒரு 10-15 இளைஞர்கள் பயன்பெறுவாங்க. ஒரு 20-30 படம் உருவாங்க. 20-30 படம் உருவானா அதனால் பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவருடைய வெற்றியை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா இதுதான் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம். சார் இந்த பிப்ரவரிக்கெல்லாம் ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சதுமே சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்க போகிறார் இல்லையா? அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கா? சமீபத்தில் கமல்ஹாசன் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அவர்கிட்டே இதை பற்றி கேட்டேன், எப்போ தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் சொன்னார், சார் முதல்ல கதையெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படம் எப்படி வந்து வெளியாகும் போது அமையப்போகுது அப்படின்றது தான் முக்கியம். அதனால் வந்து கதையை முன்னாடி ஒர்க் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது. அதனால் மொத்தமாக கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் தான் அந்த படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கமல்ஹாசன் கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இந்த படத்தை பற்றி, அதாவது ரஜினிகாந்த் நடிக்க போகிற படத்தை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லும்போது, ரஜினிகாந்துக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப கதை, அவருக்கு பிடிச்சாதான் அந்த படத்தை வந்து நான் தொடருவேன். ஏன்னா என்னுடைய படத்தினுடைய நாயகன் அவர் தான் அதை முடிவு பண்ண சொல்லியிருந்தார்ல. அதை தமாஷா வந்து ரஜினி வந்து கமல்கிட்ட சொன்னாராம், என்னது நீங்கள் ப்ரொடக்ஷன்னா நீங்கள் கதை இதெல்லாம் பார்த்துக்குவீங்க, நான் ஆயா நடிச்சுட்டு போகிறேன் தான் திருப்பி அதை வந்து எங்கிட்டே ஷிப் பண்ணி விட்டீங்களே நீங்கள். இல்லை நீங்கள் ஹீரோவை நடிக்கிற படம் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கதை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் ஏப்ரலில் போயிடலாம் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லிட்டு இருந்தார் கிட்ட. சார் பாக்யராஜ் சாரோட ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக ரொம்ப கிராண்டாக நடந்தது, நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? கலந்துக்காமல் எப்படி இருக்க முடியும்? பாக்யராஜனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து அவரோட நானும் சேர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கேன். இது பொன்விழா பயணம்னா எனக்கும் பார்த்தா பாக்யராஜோட வந்து பொன்விழா பயணம் தான் அது. அவர் முதல் படத்தில் பணியாற்றிய காலத்துலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த விழாவில் காலையில் நானும் ஒய்ஜி மதனும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். அந்த விழாவை பார்க்கும்போது தான் பாக்யராஜ் எப்படிப்பட்ட நண்பர்கள் இந்த சினிமா உலகத்தில் சம்பாதிச்சிருக்கார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாக்யராஜ் யாரோடலாம் பணியாற்றினாரோ அவங்கள ஒருத்தர் கூட அந்த விழாவுக்கு வராமல் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒருத்தருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழ் சினிமா உலகமே கலந்துக்கிட்டதுன்னா அது பாக்யராஜனுடைய விழா தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் கமல், ஆந்திராவிலேருந்து மோகன் பாபு, இளையராஜா, இதெல்லாம் தாண்டி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின், இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையே ஒரு உணர்ச்சி பூர்வமான மேடையாக இருந்தது. ரஜினிகாந்த் வந்து அந்த அளவுக்கு வந்து பாக்யராஜ் தன்னுடைய கரியர்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி எப்படி ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கமல்ஹாசன் ஃபஸ்ட்டு படத்துலேயே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச இந்த இளைஞனை, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஒரு கதாசிரியராக வருவார் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாருமே ஒரு தங்களுடைய நெருக்கமான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு திரைக்கதை ஆசிரியராக இந்திய சினிமாவிலுமே பாராட்டுகின்ற ஒரு கதாசிரியர் தான் பாக்யராஜ். அவருடைய விழா இப்படி ஒரு கோலாகலமாக நடந்தது நிஜமாகவே மிகுந்த மன நிறைவே மகிழ்ச்சியும் தருது. இந்த விழாவுக்காக பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு பக்கம் பாக்யராஜுடைய மனைவியான பூர்ணிமா பாக்யராஜ், அவங்க எவ்வளோ நாள் தூங்காமல் இதுக்காக வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இத்தனை பேரை சேர்த்து ஒரு விழா நடத்துறது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதை ரொம்ப அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததுன்னா பாக்யராஜ்கிட்ட உதவி டைரக்டராக இருந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் நடிகராகவும் இன்னொரு பக்கம் இயக்குனராகவும் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கின்ற பார்த்திபன், அவர் வந்து அந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக அந்த விழாவுக்காக உழைச்சார். அவரையும் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கண்டிப்பாக சார், நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.